ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ரெண்டில் நல்ல ஒரு ட்ரேடிங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அமைஞ்சுது. அதை பற்றியும் இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ட்ரெண்ட் லிமிடெட் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 183.10 காசு மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 4.13% மைனஸ்லையும் ஃபைனலாக 4251.40 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், காலையில் பாசிட்டிவில் இருந்தது. காலையில் பாசிட்டிவில் இருந்த ப்ரைஸு ஒரு பேர் பேக் எடுத்து நல்லா செல்லானது. ஒன் சைட் ரேலி வித் சைட்வேஸில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் கூட ஃபுல்லாக டவுன் சைடே வந்து க்ளோஸ் ஆனதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம இதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ரெவென்யூ எவ்வளோ கிடச்சிதுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 5259.46 க்ரோஸ் ரெவென்யூ கிடச்சிருக்கு. ஆனால் இந்த டைமு 4936.64 க்ரோர் மட்டும்தான் ரெவென்யூ கிடச்சிருக்கு. இது போன டைமோட இந்த டைம் கம்மியாயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, ஆஃப்டர் டேக்ஸுக்கு பிறகு நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 639.71 க்ரோர் நெட் ப்ராஃபிட் கிடச்சிது. ஆனால் இந்த டைமு 454.75 க்ரோர் நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்போ போன டைமோட இந்த டைம் நெட் ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் கம்மியானதுனால இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு நல்லா ஃபாலோ ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள், இன்றைக்கி மட்டும் 19% OI ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்ததாக கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 15,893 கான்டாக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது 1018 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங்குள்ளே தான் வந்தது. அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 63,365 கான்டாக்ட் கால் சைடு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அடுத்த புட் சைடு பார்க்கும்போது 37,061 கான்டாக்ட் இருந்தது. இது புட் சைடை விட கால் சைடு 42% அதிகமான OI இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ள நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 4400 புட் ஆப்ஷனில் 479 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங்கும், 4300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 179 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங்கும், 4250 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 95 கான்டாக்ட் மட்டுமே நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கால் சைடு ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது 4300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 828 கான்டாக்டும், 4400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 983 கான்டாக்டும், 4500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2813 கான்டாக்டும் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ள பார்க்கும்போது நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, புட் சைடு எல்லாம் ஷார்ட் கவரிங் வந்திருக்காங்க, கால் சைடு ரேட்டிங் ஹெவியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த நெட் OI பார்க்கும்போதும் கால் சைடு ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்காங்க, புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டை விட இந்த டைமு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காரணங்களுக்காக இந்த ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட 4% டவுன் சைடு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அது மட்டும் கிடையாது, என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க், என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க், இது ரெண்டுமே வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான மார்க்கெட் அப்டேட் அதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.